ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம வண்டி கடை சுண்டல் மசாலா எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துக்கு நல்லா சூடாக ஸ்பைஸியாக தாங்க கேட்பாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம். அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கு வந்து பச்சை பட்டாணி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து வண்டி கடை சுண்டல் மசாலா மாதிரி வேணுனாக்கா நீங்கள் பட்டாணி சுண்டல் கூட சேர்த்துக்கலாங்க. நான் குட்டீஸுக்கு தரதுனால பச்சை பட்டாணியை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே பச்சை பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க. நான் பச்சை பட்டாணி ஊற வச்ச தண்ணியிலே வேக வச்சுருக்கேன். இப்போ பச்சை பட்டாணி வேகிற டயத்தில் ஒரு மசாலா மட்டும் அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ பச்சை பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணி மட்டும் நல்லா வடிச்சிட்டு பச்சை பட்டாணி தனியாக, அந்த வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணி சேர்த்து தாங்க நான் அந்த மசாலாவே ரெடி பண்ண போகிறோம். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் எந்த ஸ்பைசஸும் சேர்க்க போகிறது இல்லைங்க. நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் மசாலா, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வண்டி கடை சுண்டல் மசாலா. அதுவும் பச்சை பட்டாணியில் செய்கிறதுனால குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதே அளவு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு காரெலாம் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பச்சை பட்டாணி தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்கள் வடிகட்டி, அந்த தண்ணி தாங்க சேர்க்க போகிறோம். அதே தண்ணி சேர்க்கறதுனால இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வேறு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம், அந்த வேக வச்சதுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து கெட்டியானதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. இதே அளவு தாங்க நம்ம அந்த பட்டாணி சுண்டல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்தாலும் இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பச்சை பட்டாணி சேர்த்த பிறகு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஓப்பன்லேயே விட்டுக்கோங்க, மூடியெல்லாம் போட வேண்டாம், அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வண்டி கடை சுண்டல் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக ஈவினிங் நேரம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. கடைசியாக நம்ம பரிமாறின பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.